மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 50 அடிக்கு கீழ் சரிந்திருக்கும் நிலையில் டெல்டா மாவட்டங்களுக்கு குறுவை சாகுபடிக்கு ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணை திறக்கப்படுமா என்ற அச்சம் விவசாயிகளிடையே எழுந்துள்ளது. அடிக்கு தண்ணீர் தேங்கியிருக்கும் போது இந்த பண்ணவாடி பரிசல்களில் பயணம் மேற்கொண்டவர்களால் மட்டுமே மேட்டூர் அணையின் பெருமைகளையும் அழகையும் அனுபவிக்க முடியும். அந்த அளவிற்கு செழிப்புமிக்க மேட்டூர் அணையில் நீர்மட்டம் சரிந்து தண்ணீருக்குள் மறைந்திருக்கும் நந்தி சிலை முழுமையாக தெரிய தொடங்கிவிட்டது. அகண்டு விரிந்த காவிரி ஒரு ஓடையைப் போல சுருங்கிவிட்டது. வெள்ளமென தண்ணீர் பாய்ந்தோடிய பகுதிகள் பாலம் பாலமாக வெடித்து போய் உள்ளன. காவிரி ஆற்றின் குறுக்கே சேலத்தில் இருந்து 60 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள மேட்டூர் அணையின் மூலம் சேலம், ஈரோடு, நாமக்கல், தஞ்சை, நாகை, திருவாரூர் உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் சுமார் 17 லட்சம் ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. பல மாவட்ட மக்களின் குடிநீர் மற்றும் தொழிற்சாலைகள் பயன்பாட்டுக்கு இந்த தண்ணீரே முக்கிய ஆதாரம். கோடை காலத்தில் தண்ணீர் இருப்பு குறையும் போதெல்லாம் விவசாயிகள் வயிற்றில் புளியை கரைப்பது வாடிக்கைதான் என்றாலும் இந்த முறை கூடுதல் அச்சத்தை தந்துள்ளது. கடந்த ஆண்டு இதே ஏப்ரல் மாதம் அணையின் நீர்மட்டம் 101.49 அடியாகவும் நீர் இருப்பு 66.78 TMCயாகவும் இருந்தது. இதனால் ஜூன் 12ஆம் தேதி டெல்டா பாசனத்துக்கு அணை திறக்கப்பட்டது. ஆனால் இந்த ஆண்டு இதுவே பாதிக்கு பாதியாக சரிந்து 49.95 அடியாக குறைந்துள்ளது. இதற்கு முன்பு 2019ஆம் ஆண்டு இதேபோல் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 50 அடிக்கு கீழ் சென்றது. அதன் பின்னர் படிப்படியாக நீர்வரத்து அதிகரித்த நிலையில் ஆகஸ்ட் 13ஆம் தேதி பாசனத்துக்கு நீர் திறக்கப்பட்டது. 2020ஆம் ஆண்டு போதிய அளவு தண்ணீர் இருந்ததால் 8 ஆண்டுகளுக்கு பிறகு உரிய தேதியான ஜூன் 12இல் தண்ணீர் திறக்கப்பட்டது. 2021ஆம் ஆண்டிலும் உரிய தேதியில் தண்ணீர் திறக்கப்பட்டது. 2022ஆம் ஆண்டு 77 ஆண்டுகளுக்கு பிறகு முன்கூட்டியே மே 24ஆம் தேதியே தண்ணீர் திறக்கப்பட்டது. கடந்த ஆண்டை பொறுத்தவரை உரிய தேதியான ஜூன் 12ஆம் தேதியே பாசனத்துக்கு மேட்டூர் அணை திறக்கப்பட்டது. அதன் பின்னர் பருவமழை பொய்த்ததாலும் கர்நாடக அணைகளில் போதிய நீர் திறப்பு இல்லாததாலும் வேகமாக மேட்டூர் அணையின் நீர்மட்டம் சரிந்து தற்போது 50 அடிக்கு கீழ் சென்றுவிட்டது. இம்மாத இறுதியில் கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தொடங்கி ஜூன் மாதத்தில் கர்நாடகாவில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் அதிக அளவில் பெய்யும் பட்சத்தில் மட்டுமே கர்நாடகா தண்ணீர் தர வாய்ப்பு உள்ளது. எனவே டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடிக்கு நீர் திறப்பு சாத்தியம் இல்லை என்றும் சம்பா சாகுபடிக்குத்தான் தண்ணீர் கிடைக்கும் என்றும் நிபுணர்கள் கூறுகின்றனர். மற்றொருபுறம் ஆழ்குழாய் கிணறுகள் மூலமாக முன்பட்ட குறுவை சாகுபடி பணிகளை சில விவசாயிகள் தொடங்கி உள்ளனர். குறுவை சாகுபடிக்கு ஆயுதமாயிட்டா திரும்ப மறுபடியும் மேட்டூர் அணையிலேருந்து தண்ணி வருமா, அதை வச்சு திரும்ப நம்ம சாகுபடி செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசனையிலேயே விவசாயிகள் இருக்காங்க. அதனால் தமிழக அரசு இதில் தலையிட்டு விவசாயிகள் குறுவை சாகுபடி செய்யலாமா செய்யக்கூடாதா, எந்த பட்டம் செய்யணும், எவ்வளோ அளவு செய்யலாம் அப்படிங்கிறத சொல்லணும். ஆனாலும் கடுமையான வெப்பம், நிலத்தடி நீர் குறைவு உள்ளிட்ட காரணங்களால் சாகுபடியை தொடர முடியுமா என்ற சந்தேகம் ஏற்பட்டுள்ளதால் பரிதவிப்பில் உள்ளதாக கூறுகிறார்கள் விவசாயிகள்.